பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சத்தம் இந்த வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, 100க்கு அதிபதி கொர்நேலியு என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் தேவ பக்தியுள்ளவனாய் தன் குடும்பத்தோடு கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறான். தான தர்மங்களை செய்கிறவனாய் இருக்கிறான். அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அதே போலதான் தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் கடினமான பாதையில் சூழ்நிலை மேலே நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் நிச்சயமாய் அவர் பதில் கொடுக்குறவராக இருக்காருங்க. நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும்னா நம்ம தேவனுக்கு பயப்படுறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நிறையா காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஒருவேளை அந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் வராமல் இருக்கலாம். அந்த ஜெபத்தை கேட்காத போல இருக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம ஜெபிச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றதுனால சில நேரத்தில் ஆண்டவரே நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காத போல ஒரு சூழ்நிலைமை நாம் உருவாக்கி விடுகிறோம். இருக்க வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் இனி நாளாக இருக்க என் அன்பின் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.